அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துக்கு. குவைட்டுக்கு சூன் விசாவில் போகணும்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. யார்கிட்ட கொடுக்குற என்ன செய்கிற சல்லியை கொடுத்து ஏமாந்துருவோமான்ற ஒரு தயக்கத்தில் இருப்பீங்க. அதுக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டி உண்டோ எங்களோட சைடுக்கு இப்போ வந்திருக்கு. குவைட்டில் என்ற கிளாஸ்மேட் என்ற கூட்டாளி அதை மெயினாக செஞ்சிட்ருக்காரு. நான் கட்டாரில் இருக்கேன். ஸ்ரீலங்காவில் என்ற கிளாஸ்மேட் உண்டு, அங்கே ஏஜென்சியில் அவர் ரன் பண்ணிகிட்ருக்காரு. இது 3 பேரும் சேர்ந்து இந்த விசாவை நாங்கள் வாங்கி விற்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். இவ்வளோதான் இதில் விஷயம். அதுக்கடுத்த விசா, இந்த விசா சூன் விசா வந்துட்டு இப்போதைக்கு நீங்கள் போய் அந்த கம்பெனியில் தான் வேலை செய்ய போகிறீங்க. இப்போதைக்கு வெளியில் நீங்கள் இல்லை. சூன் விசாவில் 2 விஷயம் இருக்கு. நம்ம மொத்த காசையும் கட்டி ஐடி அடிக்கி அவன் ஃபைதை எடுத்து நம்மளை வெளியில் விடுறது. அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 12 லட்ச ரூபா 13 லட்ச ரூபா போகும். இந்த விசாவுக்கு நீங்கள் வேலையோட 170 டினார் சம்பளத்துக்கு இருக்கு, 130 டினார் சம்பளத்துக்கு இருக்கு, 150 டினார் சம்பளத்துக்கு இருக்கு. மசாஜ் சென்டர் வேலை இருக்கு, டிரைவர் வேலை இருக்கு, அதுக்கடுத்தது வந்துட்டு ஃபுட் டெலிவரி வேலை இருக்கு. இந்த 3 கேட்டகரியில் தான் இப்போதைக்கு வேலைக்கு வந்திருக்கு. இதுக்கு நீங்கள் போகிறதுக்கு சில வேலை மற்றதில் மசாஜ் சென்டரில் 8 ஹவர் வேலை, ஃபுட் டெலிவரி வந்து 12 ஹவர் வேலை, மற்றது வந்துட்டு 10 ஹவர் வேலை. இப்படி அந்த வேலைக்கு ஏற்ற மாதிரி கேட்டகரி வரும். நாங்கள் அதை உங்களுக்கு நேரில் நீங்கள் ஃபோன் பண்ணக்குள்ளே செல்கிறோம். அதை நீங்கள் ஓகேன்னு சொன்னால் நீங்கள் எக்ரி ஆகலாம். அதுக்கு அடுத்த விஷயம் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு ஒரு 5.5 லட்சம் ரூபா செலவழியும். 5.5 லட்சம் மொத்தம் விசா, இப்போ அடுத்தது மெடிக்கல், பீரோ, டிக்கெட் எல்லாம். இது இப்போதைக்கு இருக்கிற ப்ரைஸ். அடுத்தது வந்துட்டு டிக்கெட்டுக்கு சம்டைம் கொஞ்சம் கூடினா, வேறு எதாவது கவர்மெண்ட் சார்ஜுகள் அப்படி இப்படி கூடினா கொஞ்சம் முன்ன பின்ன எஜஸ்ட் வரும். நீங்கள் 5 லட்ச ரூபா சொன்னீங்கன்னு சொல்லி இந்த வீடியோ வச்சு நீங்கள் பிடிக்கக்கூடாது. அதுக்கு அடுத்த விஷயம் வந்துட்டு இந்த இதுக்கு நீங்கள் 3 கேட்டகரியில் எங்களுக்கு சல்லியை அங்கே கட்டணும் பேமெண்ட். பெஸ்ட்டுக்கு பாஸ்போர்ட்டோட சேர்த்து ஒரு 1.5 லட்ச ரூபா. அதுக்கு அடுத்தது அப்புறம் உங்களோட விசா ரெடி ஆகினதுக்கு அப்புறம் அந்த காசை 2வது இது விசா உங்களோட கைக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்கள் டிக்கெட், பீரோ, பாஸ்போர்ட் போடுறதுக்கு அங்கே எல்லாத்தையும் கொடுத்து நீங்கள் கட் பண்ணிட்டு வரணும். அங்கே வந்ததுக்கு அப்புறம் உங்களை மாசாலான்னு கொண்டு போய் விட வேண்டிய இடத்துல விட்டு அந்த வேலை இடமெல்லாம் காட்டி உங்களுக்கு எல்லாம் விட்டுட்டு வரதுக்கு அங்கே ஒரு டீம் உண்டு எங்கட இருக்கு இன்ஷா அல்லாஹ். அது ஓகே. அதுக்கு அடுத்த சப்ஜெக்ட் வேலை, டிரான்ஸ்போர்ட்டு, உங்களோட சேலரி, உங்களோட ரூம். இது 3க்கும் தான் நாங்கள் அங்கே பொறுப்பு. உங்களை அனுப்பும் வரையும் அங்கே போய். அதை தவிர அங்கே முதிர் ஏசுறான், ரூம் சரியில்லை, ரூம் தூரம், ஓடுற வண்டியில் ஏசி இல்லை, அடுத்தது வந்துட்டு இவன் நேபாளி எங்கள் பக்கத்தில் இருக்கான், பங்காளி நிற்கான், பெரிய மிஸ்ரி, இவன் ஏசுறான், எங்கள் அம்மாவளுக்கு ஏசுறான், எனக்கு இங்கே வேலை செய்யலாது, பெரிய கரைச்சல் அடிக்க 8 ஹவரும் தொடர்ந்து வேலை செய்யணும், 12 ஹவரும் தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே இருக்கணும். இந்த கதை எதுவுமே எங்கள்கிட்ட வரக்கூடாது. இதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை. வெளிநாட்டை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் பூந்து அடிப்பிடிச்சு A to Z அங்கே போய் பார்க்கல. அங்கே சொல்லப்பட்ட விஷயம் எங்களுக்கு பொறுப்பெடுக்க வேண்டிய விஷயத்தை நாங்கள் பொறுப்பெடுப்போம். இது மட்டும்தான் நாங்கள் பொறுப்பொழிய வேறு எதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை. வெளிநாட்டுற விஷயம் நல்லா தெரியும். உங்களுக்கு தெரிஞ்சு அறிஞ்சு இதெல்லாம் போய் தாக்கு பிடிக்கலனா மட்டும் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். என் வாட்ஸ்அப்புக்கு பாஸ்போர்ட் காப்பி அனுப்பி மற்ற விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் என்னோட பேசுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.